Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் 4 டேஸாக வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. அந்த அப்டேட்ஸ் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தது, ப்ளஸ் என்னோடய ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இன்பேலன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் அந்த கன்சிடரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த 4 டேஸ் வீடியோ உங்களுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 எந்த மாதிரி மூவ் ஆகும் இது வந்து பார்த்தேன் அப்படின்னா, இது வந்து ஒன்லி என்னோடய வியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கிடையாது, ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சில சொல்கிறாங்கன்னா, ஸ்டக் சார் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வந்து ப்ரைஸ் மேலே போகல, நீங்கள் சொல்ல மாதிரிலாம் கீழே வரல, நீங்கள் சொல்ல மாதிரிலாம் சைடஸில் போகலை அப்படிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொல்கிற மாதிரி தான் 100% ஆகும் அப்படின்றதுல என்னுடைய கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய சொந்த உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுது அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்ட்ரடேக்காக மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி அப்டேட்ஸை. இது வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காகவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ பண்ணோம். நம்ம வந்து மந்த்லி சார்ட்டு சேம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் நம்ம எடுக்க போகிறோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இப்போ இன்ட்ரடே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நிஃப்டி 50ல் ஒரு குட் சைன்ஸ் வந்து ஒரு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அது குட் சைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இதில் க்ரியேட் ஆகிருக்குது அதில் நிஃப்டி 50ல். அதாவது ஒரு ப்ரைஸு என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹை க்ரியேட் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நாம் என்ன மாதிரி ஒரு வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்று பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும். இது டே சார்ட்டில், அதாவது டே சார்ட்டு இது வந்து டைம் ஃப்ரேம் நல்லா கவனிச்சு. டே சார்ட்டில் ஒரு சினாரியோ வந்து பாசிட்டிவ் சினாரியோ கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் சினாரியோ எதுவும் இல்லை. நிஃப்டி 50ல் ஒரு நல்லதாக ஒரு பிரமாதமான ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது, அதாவது இதனுடைய க்ளோசிங் கூட கிட்டத்தில் இருக்குது. ஸோ அதில் வந்து அப் சைடுக்கான ஒரு பிளான் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டே சார்ட்லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் இல்லை இன்னும். அதாவது இன்னும் எதுவும் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகலை, இந்த எதுவும் பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா 2 லோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் வீக்னஸ் ஷோவாக காமிக்குது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் காமிக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவில் ஒரு ரேஞ்ச் தான் காமிக்குது. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் மூவ் ஆகிற மாதிரி காமிக்குது. அப்போ ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் இப்போ சப்போர்ட் இருந்தது, இது வந்து ரெசிஷன்ஸு. ஸோ இந்த ரெசிஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை இந்த ரெசிஷன்ஸ் க்ளோசிங் கொடுத்து மேலே ஆகுதா, இந்த இடத்துல நம்ம டிசிஷன் எடுக்க முடிஞ்ச மாதிரி இதுலேருந்தும் நிஃப்டி 50ல் கிளியர் டிசிஷன் எடுத்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் கிளியர் டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இந்த ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஸ்டாப் லாஸஸ் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மேலே மூவ் ஆகாமல் குச்சி மாதிரி பாடி மாதிரி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா உங்களால் எந்த ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் எந்த சைடு நீங்கள் ஆங்கிள் பார்த்தாலும் உங்களுக்கு ரெசிஷன்ஸ் ஜோன் வந்து கிட்டத்தில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நிஃப்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு வியூ வச்சு நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே சார்ட்டில் ஒரு ரஃப்லி வியூ. ஓகே, சரி, நம்ம இதை இன்ட்ரடேக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50லேருந்து வரலாம். இன்ட்ரடே நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ இன்ட்ரடேயில் ஏதாச்சும் ஒரு ஸ்மால் டைம் 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ் எதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம எது பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ க்ளோசிங் எப்படி கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக மேலே அப்பர் சைடு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அன்றைக்கி டே ஹையை தாண்டி மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸு எவ்ரி கரெக்ஷனில் ஒரு புல் பேக்கில் பிரேக் அவுட்டில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஷன்ஸ் எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள், எங்கே ஒரு திரும்ப ரிஜெக்ட் ஆன சான்சஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து அந்த நம்ம ஒரு புல் பேக்கை வந்து பிரேக் அவுட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி தான் வரணும்னு இல்லை. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கேயே கூட ஒரு ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்னா பிரேக் அவுட்டில் வந்து ஒரு பையிங் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். உங்களுக்கு 24,680லேருந்து 24,720 வரலும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகும். ஏன்னா அந்த கேப் ரீஃபில் ஏரியா, அது கேப் ரீஃபில் ஏரியா அப்படின்றதுனால ப்ரைஸ் வந்து அந்த தூரத்துக்கு அடக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம். 530லேருந்து 540லேருந்து கிட்டத்தட்ட 680, 150, 170 பாயிண்ட் வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னுடைய நிஃப்டி 50ல் அப்பர் சைடுக்கான வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி,
இதில் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் இதெல்லாம் பண்ணலாமா சார், ப்ரைஸ் எப்படி கீழே என்ன வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய வியூவில் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்தால் கூட இந்த இதில் வந்து சப்போர்ட் எடுக்கும் 24,440 அப்படின்ற லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ அந்த இதில் வந்து அகைன் வந்து பிரேக் அவுட் பைக்கு தான் வாய்ப்பு தவிர இதில் ஷார்ட் சைடுக்கான எனக்கு என்னுடைய பிளான் எதுவும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 வியூ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்ட்ரடேக்காக என்ன மாதிரி ஒரு வியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ், இது பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கத்துலேயே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு 50,800 லெவல் வந்து இப்போ ப்ரெசென்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த டே ஹையை தாண்டி மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நிஃப்டி 50 வந்து கிடையாது, கேப் ரீஃபில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்து ட்ரேட் எடுக்கணும் அதில். ஏன்னா ப்ரைஸு இந்த லோ நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காக மேபி மேலே போகலாம் அப்படின்றதுக்காக இதில் ஒரு பையிங் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்லுது, நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங்க சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கணும். நான் ஸ்மால் குவான்டிட்டி ஒரே டைம் ட்ரேட் இருக்கிறேன் அப்படின்ற ப்ராப்பர் செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தேடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டார்கெட்டும் ரெண்டாவது டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த கேப் ரீஃபில் நீங்கள் எடுத்துக்கலாம், கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 51,200 அப்படின்ற லெவலில் வந்து நீங்கள் ரெண்டாவது லெவலில் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான். சரி, ஷார்ட் சைடு எதுவும் பிளான் இருக்குதா பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சைடு அப்படின்றது கொஞ்சம் இது நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கலை, நம்ம நல்லா பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஷார்ட் சைடு கிளியராக எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஷார்ட் சைடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் லோ கிடைக்கணும். லோ கிடச்சி ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சா நம்ம வந்து 10 லைன் பிரேக் டவுனிங் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். எதுவும் இந்த இடத்துல ஷார்ட் சைடு எதுவும் பிளான் எதுவும் இல்லை ப்ரெசென்ட் பேங்க் நிஃப்டியில். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி மூவ் பண்ணலாம். ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும் அதே மாதிரி தான். ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த ரேஷன்ஸ் கிட்டே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 23,120 அப்படின்ற லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன்ஸ் இங்கே ப்ரெசென்ட் இருக்குது. ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் சைடு ப்ரெசென்ட் இல்லை இதுலேயும். ஏன்னா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த நெக்லைன் கட் ஆகிடும் கீழே வரணும் அப்படின்னா இதுவும் லிட்டில் பிட் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஏன்னா 200 EMA வந்து இங்கே திரும்புதுன்னு இல்லை. ஸோ ஃபின் நிஃப்டியில் வந்து கிளியராக இல்லை. பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிளியராக இல்லை. நிஃப்டி 50 மட்டும் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் ஆகிடுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே 5 மந்த்ஸு நம்ம ரொம்ப பெரிய கேப் விட்டாச்சு. திரும்ப நம்ம எல்லோரும் ஜாயின் பண்ணுறதுக்கான நாட்களை நான் எதிர்பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் மீட் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.